கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நம்ம வார்த்தைகள் வாழ்வாகட்டும் அப்படின்ற தலைப்பில் சார்லஸ் ஸ்பர்ஜன் அப்படின்ற மிஷனரியை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இங்கிலாந்தில் விதிக்கப்பட்டிருந்த ஜன்னல் வரி காரணமாக அங்கே இங்கிலாந்தில் இருந்த ஒவ்வொரு வீட்டோட ஜன்னல்களுமே எப்போதுமே அடைக்கப்பட்டிருந்தது. அந்த வீட்டோட அறைகள் எல்லாமே எப்போதுமே இருளால் சூழ்ந்திருந்தது. அப்படி ஒரு இருட்டான அறைக்குள்ளே வாழ்ந்தவர் தான் சிறுவன் சார்லஸ் ஸ்பர்ஜன். அறை இருட்டாக இருந்ததே தவிர அவரோட உள்ளம் ஒரு காலமும் இருட்டா இல்லை. அவர் எப்போதுமே இயேசு அப்படின்ற ஒரு ஒளியை தன்னோட இருதயத்தில் வைத்து கொண்டே இருந்தார். தன்னோட சிறு வயதிலிருந்தே வேத வசனங்களை மனப்பாடம் பண்ணுற பழக்கம் உடையவராக இருந்திருக்காரு. ஒரு நாள் பனி புயலில் மாட்டிக்கொண்டார். தப்பித்த பிழைக்க எண்ணிய இவர் பக்கத்தில் இருந்த ஒரு ஆலயத்தில் அவர் தங்குறதுக்கு போனார். அங்கே அவர் ஆலயத்துக்குள்ளே நுழையவுமே ஏசாயா 45:22 வசனத்தில் ஒரு அழகான பிரசங்கம் நடந்து கொண்டிருந்தது. செய்தி அழைத்தவர் சார்லஸ் ஸ்பர்ஜனையே உற்று பார்த்து கொண்டிருந்தார். தேவனை நோக்கிப்பார், அவர் உன்னை ரட்சிப்பார்னு எச்சரிப்போட ஒரு யதார்த்தமாக சார்லஸ் ஸ்பர்ஜன்ட்டு அவர் கூறிட்டு போனார். சார்லஸ் ஸ்பர்ஜன் அப்போ தான் தன்னோட ஒரு நிலையை உணர ஆரம்பித்தார். இந்த வார்த்தையை அவர் உணர ஆரம்பித்த உடனே இயேசு கிறிஸ்துவோட தன்னை சரணடைய ஆரம்பித்தார். இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ ஆரம்பித்தார். தன்னோட 17 வயதிலேயே தெருக்கல்ல நின்று பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த ஸ்பர்ஜன் 20 வயதில் ஒரு புகழ்பெற்ற ஒரு ஆலயத்தில் போதகராகவும் ஆனார். 1854 வருஷத்தில் 232 பேர் கொண்ட அவரோட ஒரு சபை 5000க்கும் மேற்பட்டோரை உருவாக்கிச்சு. 1867 வருஷத்தில் ஆதரவற்றவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு இல்லத்தையும் அதுக்கப்புறமா பெண்களுக்குன்னு ஒரு தனி இல்லத்தையும் தோற்றுவித்தார். ஊழிய ஸ்தாபனங்களையும் வேதாகம கல்லூரியும் கூட இவர் ஆரம்பித்தார். மிக சிறந்த பிரசங்கியாரான இவர் 3560க்கும் மேற்பட்ட பிரசங்கங்களை கொடுத்துருக்கிறாரு. அந்நாட்களிலேயே இவரோட ஒவ்வொரு பிரசங்கங்களுமே ரொம்பவுமே பிரபலமாச்சு. ஆண்டவரோட அழைப்பை அற்புதமாக ஏற்றுக்கொண்டு நல்ல ஒரு போதகரான பிரசங்கங்களின் இளவரசனான இவர் 1892 வருஷம் ஜனவரி மாதம் 31 இயேசு கிறிஸ்துவிடம் சரணடைந்தார். இன்றைக்கி நம்ம கேட்ட இந்த மிஷினரி கதையிலிருந்து இவரை போலவே நாமளும் கிறிஸ்துவானவர் நம்மளிடத்துல பேசுகிற ஒவ்வொரு காரியங்களையுமே உணர்ந்து கொள்ளணும். கிறிஸ்துவானவர் மனிதர்கள் மூலமாகவும் பேசுவார். ஸ்பர்ஜன் இடத்துல ஒரு போதகர் மூலமாக பேசினவர் நம்மக்கிட்டேயும் இதே போல போதகர்கள் மூலமாக, ஊழியக்காரர்கள் மூலமாக, அம்மா அப்பா மூலமானு கூட பிறந்தவங்க நம்ம கூட இருக்கவங்க மூலமாக பேசலாம். அதெல்லாம் நம்ம உணர்ந்து கொண்டு அந்த வார்த்தைகளை உடனே நம்ம உணர்ந்து கொண்டு உடனே நம்மளை இயேசு கிறிஸ்துவ இடத்துல சரணடைந்துடணும். இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். அப்படி இருக்கும்போது நமக்கு ஆசீர்வாதமும் நன்மைகளும் கூடி வரும். இன்றைக்கி நம்ம கேட்ட இந்த மிஷினரி கதையை நம்மளோட இதயத்தில் தியானித்து கொண்டது மாதிரி நடக்கலாம். நாளைக்கு இன்னொரு மிஷினரி கதையில் சந்திக்கிறேன். God bless you.